பச்சரிசியை ஊற வைக்கணும் 2 மணி நேரம். அதோட கொஞ்சோண்டு உளுந்து. இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக அரிசி போட்டிங்கன்னா சும்மா 1 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். எதுக்குன்னா கொஞ்சம் நல்லா ஒட்டிக்கும், பேந்து வராது. காஞ்ச உடனே கிருஷ்ணர் பாதம் வந்து பேந்து வராது, அதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பாதம் தானே போட போகிறோம் அப்படின்னு சொல்லி கழுவாமல் வைக்கக்கூடாதுங்க. நல்லா கழுவுனாதான் வெள்ளையாக தெரியும், கால் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இல்லைன்னா ஒரு மங்கலாக இருக்கும். அதனால் அரிசியை நல்லா கழுவிட்டு இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் வந்து அரைக்க போகிறேங்க மிக்சியில் போட்டு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சிக்கணும். மையாக இருக்குது பாருங்கள், கொஞ்சம் கூட நெருப்பே இல்லை. நல்லா மையாக அரைச்சாதான் நல்லா அழகாக வரும் பாதம். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஏந்தலான தட்டில் நம்ம இதை ஊற்றிக்கலாம். இது பாருங்கள், இந்த அளவுக்கு இப்படி கையில் இப்படி ஒட்டுது பார்த்தீங்களா? இந்த தண்ணி வந்து இந்த அளவுக்கு இப்படி இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மாதிரி இப்படி கொல கொலன்னு. கிருஷ்ணர் பாதம் வைக்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்க வளையலெல்லாம் அவுத்துருங்க. எல்லாம் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும் கீழே வைக்கும்போது. அதனால் இதையும் நம்ம அவுத்தரலாம். அது ஒரு ஈர துணி வச்சுக்கணும். நல்லா தண்ணி புளிஞ்சிட்டு ஈர துணி கீழே வந்து சிந்துறதை நம்ம தொடச்சிக்கலாம். என்ன செய்யணும்னா இந்த கை இருக்குது பார்த்தீங்களா, இதை மூடிட்டு இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து நம்மளுடைய பாதமாக வரப்போகுது. இதை வந்து நம்ம மாவில் தொட்டு கீழே வைக்க போகிறோம். இந்த இடம் தான் பாதம். இப்போ நம்ம பாதம் வந்து நீங்கள் 2 பாதமாக கிடைக்கும். எப்படின்னா இந்த கையை நீங்கள் லேசாக மூடி இப்படி இந்த மாவில் தொட்டுட்டு இப்படி நீங்கள் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய காலாக கிடைக்கும். இந்த விரலால் நம்ம இந்த விரலை அப்படி வச்சுக்கலாம். இது வந்து பெரிய கால் கிடைக்குங்க. இதுவே இந்த கையை வந்து நல்லா அப்படி குறுக்கி க்ளோஸ் பண்ணிட்டு வச்சிங்கன்னா சின்ன காலாக கிடைக்கும். புரியுதுங்களா? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். ஒரே கை தான், ஆனால் நம்ம கையை வந்து லேசாக மடக்கும் போது இந்த இடம் பெருசாக இருக்கும். ஸோ பெரிய கால் வச்சு கிடைக்கும். நல்ல குறுக்கி பண்ணிங்கன்னா சின்னதாக கிடைக்கும். கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து இதில் விரல் வைக்கணும். அதுக்கு வந்து இந்த 4 விரல் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து இப்படி 4 இதுலேயும் தொட்டுட்டு இந்த இடத்துல இப்படி வைக்கணும். வச்சுட்டு இந்த கட்டை விரல் மட்டும் கொஞ்சம் வேணால் அப்படி இது பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், இப்போ வந்து நம்ம ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணோங்க. இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி இப்படி கொஞ்சம் ஒரு கால் இங்கே இருக்க மாதிரி ரெண்டுத்துக்கும் நடுவில் வைக்கணும். இப்போது நம்ம இந்த விரலாலேயே இப்போ நம்ம இந்த மாதிரி தாங்க வரிசையாக வைக்கணும். வெளியிலேருந்து தான் உள்ளே வச்சுட்டு வரணும் சாமி ரூம் வரைக்கும். இப்போ நம்ம நடுவில் வந்து இப்போ ஒரு சின்ன ஸ்டெப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 கையால் 2ஆக வச்சிடணும். இப்போ நம்ம முடிக்கும் போதும் கொண்டு வந்து கடைசியில் முடிக்கும் போதும் இப்படி இப்படி 2ஆ வச்சு நம்ம முடிக்கணுங்க. உங்களுக்கு இப்போ எப்படி கிருஷ்ணர் பாதம் வைக்கணும்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் இது மாதிரி ட்ரை பண்ணி வைங்க, அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.